ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு வயசு பாப்பாவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு கட்டிங்கோடு அந்த வீடியோ பார்த்து முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. இந்த வீடியோவில் அந்த குட்டி பாப்பாவுக்கு பட்டுப்பாடு சட்டை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அந்த குட்டி பாப்பா வரும்போது அந்த பாப்பாவுக்கு போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். மேலே உள்ள பாடி பீஸ் மட்டும் தைக்க போகிறோம். பெட்டிக்கோட்டு இதில் பேக்குக்கு வந்து ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் பட்டி அடித்து திருப்பிடுவோம். இன்னொரு பட்டி அடிக்கிறேன். பட்டி தைச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதில் வந்து இந்த ஸ்லீவில் வந்து நம்ம இதிலே உருட்டி அடிச்சிடலாம். உங்களுக்கு இதில் உருட்டி அடித்தா கொஞ்சம் லேஸாக இருக்கும். இல்லை நல்லா ஃபினிஷிங்கோடு நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் எம்மிங் பண்ணுவோம்ல, அது மாதிரி உருட்டி லூப் மாதிரி அடிச்சுட்டு அதில் அட்டாச் பண்ணிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் மடிச்சுட்டு ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு அதை அப்படியே உள்ளே கூடி மடித்து தையல் போட்டுருங்க. அப்போது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ கழுத்துக்கு ஒரு பீஸ் கொடுத்துடலாம். முடிஞ்சு இல்லையா? சைடு அப்படியே தைச்சி விட்டுலாம். நீங்கள் எத்தனை இன்ச்சு, ஏதாவது செஸ்ட் அளவு எத்தனை இன்ச்சு எடுத்துருந்தீங்களோ அதை கணக்கு பண்ணி தையல் போட்டுருவோம். இப்போ நான் ரஃபாக போட்டிருக்கேன். எனக்கு எத்தனை இன்ச்சு வேணுங்கிறத பார்த்துட்டு 20 இன்ச்சு எடுத்துருந்தோம் இல்லையா? பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் டாட் பிடிச்சிக்கோங்க. இது நம்ம எப்பயும் பிடிக்கிற டாட் தான். இந்த டாட் கூட நம்ம அதிகமாக ரொம்ப பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு, ஏன்னா குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சோண்டு தொப்பை இருக்கும், வயிறு பெருசாக இருக்கும். அப்படிங்கும்போது அதிகமாக டாட் பிடிச்சோன்னா ஒரு மாதிரி இறுக்கமாயிரும். அந்த இடத்துல நார்மலாக பிடிச்சிக்கணும். இருபது இன்ச்சு கணக்கு பண்ணி எடுத்துட்டேன்.
இந்த பாடி பீஸ் முடிஞ்சு. இப்போ வந்து உள்ளே இதை ரெடி பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம மொத்தம் 24 இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து 8 இன்ச்சு நம்ம இந்த பாடிக்கு வந்து 8 இன்ச்சு தனியாக நம்ம எடுத்து ரெடி பண்ணிட்டோம் 8 இன்ச்சுக்கு. மீதி வந்து இதில் 16 இன்ச்சு நம்ம எடுக்கணும். அந்த 16 இன்ச்சிலேருந்து இது வந்து மொத்தம் 20 இன்ச்சு இருக்கு இல்லையா, அப்போ ஒரு 4 இன்ச்சு இதில் டக் பிடிச்சிடலாம். கரெக்டாக 2 இன்ச்சில் டக் பிடிச்சோம்னா 4 இன்ச்சு டக்கு நம்ம கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கேப் விட்டே ஆரம்பிங்க, அப்போ தான் அந்த சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்டர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்டர்கிட்ட டக் பிடிச்சிக்கலாம். அது பார்டர் கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் மேலே பிடிச்சிருக்கேன். டக் பிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து இதில் உயரம் வந்து 16 இன்ச்சு வேணும். அந்த 16 இன்ச்சு கரெக்டாக இதில் இருக்குது. இப்போ வந்து ப்ளீட் பிடிச்சிக்கலாம். நம்ம ஃப்ளீட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரெடி லோவு 17 இன்ச்சு வேணும் இல்லையா, அப்போ எல்லாம் நம்ம அந்த சைடு பிடிக்கிறது போக கூட ஒரு இன்ச்சு சேர்த்து 18 இன்ச்சு வர்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்போது இடுப்பு கரெக்டாக இருக்கும். ரோஸ் கலர் எடுத்துருவோம். இப்போ நான் லைனிங் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லைனிங் இதில் ஜாயின் பண்ணிடுவோம்.
கரெக்டாக இந்த அளவு எடுத்துட்டோம். லைனிங்கோடு சேர்த்து இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சு உள்ளே இறக்க மாதிரி இந்த லைனிங் தைச்சிக்கோங்க. மடித்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த ஓரத்தில் ஃபினிஷிங்காண்டி, ஏன்னா அங்கே ஓப்பன் விடுவோம் இல்லையா, அதனால் ஒரு 1/4 இன்ச் மடித்து அடிச்சிடுறோம். இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் வெளிப்பக்கம் அடிச்சுட்டு உள்ளே திருப்போம் இல்லையா, அதாவது பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த வெளிப்பக்கம் கனெக்ட் பண்ணி தையல் போடுவோம். இப்போ ஓவர்லாக் போட்டோம்னா ஒரு சைடு தைச்சாலே போதும், அந்த உள் சைடு தைச்சிட்டாலே அதில் பக்கம் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இது வந்து ஓவர்லாக் போடாமல் இருக்கிறதுக்காக. இப்படி தைச்சோன்னா பிசுறு உள்ளே போயிடும் இல்லையா, அப்போது ஓவர்லாக் தேவையில்லை. கொஞ்சம் தையல் ஒட்டி வெட்டிக்கோங்க, ஏன்னா அப்படியே உள்பக்கம் மாற்றி பிடிக்க போகிறோம். அப்போ பிசுறு வெளியே தெரியாமல் இருக்குது. இது அப்படியே உள்பக்கம் எடுத்து உள்பக்கம் தையல் போட போகிறோம். அதாவது இந்த இடத்தையிலோட கொஞ்சம் கூட பிடிச்சிட்டோம்னா அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாது, உள்ளே போயிடும். இது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். வெளியில் பார்த்தீங்கன்னா பிசுறு இருக்காது இல்லையா, அதுக்கு தான். இப்போ நம்ம இந்த டக்கு பிடிச்சிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கேப் விட்ருந்தோம் இல்லையா, அந்த கேப் வந்து அப்படியே ஃபில் பண்ணிடுவோம். இப்படி பண்ணோன்னா பாப்பா வளர்ந்ததுக்கப்புறமாட்டி இந்த டக்கு மட்டும் பிரிக்கும் போது டக்குன்னு நமக்கு இறக்கம் கிடைக்கும். இல்லை இதில் நம்ம தச்சுட்டு அட்டாச் பண்ணியிருந்தோம்னா அப்புறம் சைடையும் சேர்த்து பிரித்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். இது வந்து வளர்ந்தோடனே நம்ம இந்த டக்கு மட்டும் பிரிச்சிட்டாலே போதும். உள்ளே இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங்கும் அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுருவோம்.
இந்த பாடி பீஸோடு அட்டாச் பண்ணிக்கிறோம். அளவு ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு தையல் போட்டு, ஆனால் நமக்கு ரெடி அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கம்மியாகிடாமல் பார்த்துக்கணும். இதில் வந்து அந்த பிசரை மேல் பார்த்த மணிக்கு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தையலில் மேலே பார்த்த மணிக்கு ஒரு தையல் போட்டுருங்க. முடிச்சிட்டோம். நம்ம இந்த பாடி கவுன் வந்து மொத்தம் எவ்வளோ ஒயர் எடுத்தோன்னா 24 இன்ச் எடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ 24 இன்ச் இருக்குதான்னு பார்ப்போம். கரெக்டாக 24 இன்ச் இருக்குது. ரேடியோவில் கரெக்டாக 24 இன்ச் இருக்கா? ஓகே, அப்போ இது ரெடி. கரெக்டாக இருக்கும், பாப்பாவுக்கு ஃபிட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நம்ம இந்த ஊக்கு மாற்றம் வந்து ஒரு பட்டி மேலே உட்கார்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பீஸு கரெக்டாக அப்படி மறையும், பார்க்குறது நல்லா நீட்டாக தெரியும். ஓகேவா? ஓகே, பாப்பாவுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டாப்பு தப்போம். ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த நெக்கில் நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு இந்த பார்ட்ரு நான் எடுத்திருக்கேன். இந்த பார்ட்ரு வந்து இதுக்குரியது கிடையாது, வேறு ஒரு கிளாத்தில் வந்து இருந்தது. அந்த பாவாடைக்கு மேட்சாக இருந்துச்சு, ஆனால் இந்த பார்டரை வச்சு நான் அதில் டிசைன் பண்ணுறேன். ஓகே, இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு பாதியில் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து சின்ன சின்ன முக்கோண பீஸ் இது மாதிரி வைக்க போகிறேன் டிசைனுக்கு. ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் லைட்டாக கான்ட்ராஸ்டான கலர் சேர்க்குறேன். நல்லா குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா சின்ன பாப்பா தானே, பெருசாக வச்சோன்னா நல்லா இருக்காது, மொக்கையாக இருந்தால் நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்னதாக வருதோ அவ்வளோ சின்னதாக எடுத்துக்கோங்க.
இதில் வந்து இந்த பீஸ்லேயே ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடுவோம். இதில் ஒரு ட்ராயிங் போட்டுக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம அதில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி. அப்படியே ஆப்போசிட் போடும்போது இப்போ இந்த ஷேப்பில் தான் இதை நம்ம வைக்க போகிறோம். எத்தனை பீஸ் நமக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் சும்மா தோராயமாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டே வைக்கிறேன், ஏன்னா இடையில அந்த பிங்க் தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை கம்மியாக எடுத்துருக்கேன், இன்னும் 2-3 பீஸ் ரெடி பண்ணிக்கிறோம். இன்னும் நெருக்கமாக வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், ஆனால் நெருக்கமாக வைக்கிறதோட இடையில இந்த பிங்க்கு தெரிஞ்சால் தான் இது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து அதில் சம்மந்தமில்லாத ஒரு கலர் சேர்க்குறோம் இல்லையா, க்ரீன் ஷேடு தான், இருந்தாலும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக சேர்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டால் அழகாக இருக்கும். இது வச்சு முடித்ததுக்கப்புறமாட்டி இந்த பார்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பார்டரு நீங்கள் இந்த ரவுண்டு ஷேப் எடுத்தீங்க இல்லையா, அதே ரவுண்ட் ஷேப்பு இதையும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக விட்டுக்கோங்க. அதிகமாக விட்டுட்டு அடித்து திருப்பினீங்கன்னா அதில் அப்படியே ஃபினிஷிங் அப்படியே நல்லா நீட்டாகிடும். மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஷேப் கரெக்டாக வெட்டிக்கோங்க. மார்க் போட்டுட்டு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதோட கொஞ்சம் 1/4 இன்ச் வர மாதிரி, ஏன்னா நம்ம தையல் போட்டு கரெக்டுவோம் இல்லையா, அதுக்காக. இந்த மாதிரி இருக்கணும். ஷேப் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் ஒரு பக்கம் ஏற்றி இறக்கமாக கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். எந்தளவு எடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க.
அப்படியே தையல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இப்படி அழகாக நீட்டாக வந்துடும். இந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு சைடு லூஸ் வந்துடும், ஒரு புதுசுன்னு அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி அடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை சைஸ் பண்ணி கழிச்சிக்கலாம். இப்போ நம்ம அதை சைஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம அந்த பார்டர் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி ஏதாவது டிசைன் போட்டு அந்த பாவாடைக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி எதுனாலும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் நிறைய கிடைக்கும் கிளாத்து. அந்த ஃப்ரண்ட்டு நெக்கை அப்படியே அடித்து திருப்புறேன். ஓகேவா? உங்களுக்கு கழுத்து தெரியுதான்னு பாருங்கள், நான் வரைஞ்சிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்காக திருப்பி ஒருக்க வரைகிறேன். குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம நெக்கு வரையும் போது கழுத்து அகலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி மேலே குறுகுன அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்படி அகலப்படுத்தி கீழே கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஷோல்டர் கிச்சன் நிற்கும், நல்லாயிருக்கும். இருக்குல்லையா? சாதாரணமாக ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி ஹாட் நெக் அப்படி எடுக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இது நல்லா செட் ஆகும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ லைனிங்கில் ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுருவோம். லைனிங் தானே கரெக்டான அளவு, அதை வச்சு சைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு லேஸ் இல்லைன்னா அந்த கோல்டு கலர் கனெக்ட் பண்ணி வச்சிரும்.
கீழே ஏதாவது ஃபேன்சியான லேஸ் இருந்தால் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா இதையே நம்ம வச்சுக்கிடலாம். இதுவே அழகாக தான் இருக்கும். கீழே அந்த ஃபினிஷிங் முடிஞ்சிச்சா, இப்போ மேலே லைட்டாக ஒரு பைப்பிங் மாதிரி கொடுப்போம். இதில் வந்து இந்த க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி டபுளாக கிராஸில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேஸான இந்த ஜாஸ்மின் கிளாத் வைங்க, அப்போ தான் கொஞ்சம் குத்தாமல் லேஸாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க சும்மாவே கொஞ்சம் கசகசம் இருந்தால் போட மாட்டாங்க. நம்ம அவங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி லேசான துணி, கொஞ்சம் சாஃப்டான துணியாக பார்த்து தான் நம்ம எடுக்கணும். பைப்பிங் கொடுத்துருக்கேன். கீழே வந்து அப்படியே கொஞ்சம் அந்த பைப்பிங் அப்படியே அகலமாக கொடுத்துருக்கேன். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேலே ஒரு சின்ன இது மாதிரி வச்சுக்கலாம், டிசைன் மாதிரி. சின்ன சின்ன பிட்டு இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் இதுக்காக செலவழிச்சுக்குவோம். இது நம்ம சும்மா எப்பயும் வைக்கிறது தான். சென்டரில் வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் எடுத்துடலாம். பேக் நெக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன். யூ நெக் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா,
உள்ளே ஒரு கிளாத் ஒன்று, அதாவது லைனிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ லைனிங் சுற்றி ஒரு தையல் போட்டுருவோம். பேக்கில் வந்து எப்பயும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த ஷேப் எடுத்தால் போதும், பேக்கில் வேண்டாம். பேக் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பேக் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இப்போ நான் தைக்கிற பட்டியெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதனால தான் நான் ஒன்றும் சொல்லாமல் தைச்சிட்டே இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இஷ்டமா, அதாவது 1 வயசு பாப்பாக்கே நான் இவ்வளோ இறக்கம் வைக்கிறேன். அப்போ வந்து உடம்பு ஃபிட்டிங் இருந்துச்சுன்னா தான் இவ்வளோ இறக்கம்லாம் வைக்க முடியும். சப்போஸ் இறக்கம் இப்படி வச்சுட்டோன்னா ஷோல்டர் இறங்கிட்டு கலந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். நான் பாப்பாவுக்கு போட்டோன்னே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. குட்டி பாப்பா கூட அழகாக லோ நெக் வச்சு ரோப் வச்சு கட்டி சூப்பராக பெரியவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம காமிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாமா? பேக்கு ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸ்லீவ் வந்து பஃப் கை கேட்டிருக்காங்க இல்லையா, பஃப் கைக்கே நமக்கு அந்தளவுக்கு துணி இல்லை, இருந்தாலும் இதில் நம்ம ஸ்டைலில் வைக்கிற மாதிரி வச்சோம்னா இந்த கிளாத் போதுமானது தான். இப்போ வந்து இதில் கீழே ஒரு சின்ன பட்டி அடிச்சிருவோம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சுனா 1 இன்ச்சு எடுத்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இருக்கு இல்லையா, அதை அப்படியே மடிச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பட்டி வந்துடும்.
இப்போ முடிச்சிட்டோமா? இதுலேருந்து நம்ம அழகாக சைஸ் பண்ணிக்கோங்க கிராஸாக. இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் வெட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து நம்ம சுருக்கு மட்டும் வச்சுக்கலாம். கீழே வந்து ஃப்ளீட் வச்சுக்கோங்க, மேலே வந்து இந்த மாதிரி சுருக்கு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் பஃப்னு இருக்கும் நல்லா. இந்த விரிவு கொடுக்கும் இல்லையா? அப்போ அழகாக சூப்பராக பஃப்னு வந்து நிற்கும். ஓகேவா? சென்டரில் அர்க்கத் பண்ணிக்கோங்க. இருக்கு இல்லையா? அவ்வளோதான் பஃப் வச்சுருக்கேன். சென்டர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைடு அடிச்சிடலாம். கரெக்டாக ஷோல்டர் கரெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதில் வந்து குட்டி பாப்பாவுக்கு நான் 7 இன்ச் எடுத்தேன். 7 இன்ச்செலாம் ஒரு தாராளமான அளவு தான் 1 வயசு பாப்பாவுக்கு. கீழே நான் வந்து ஒரு 2 இன்ச் ஓப்பன் விடுறேன். ஏன்னா ஓப்பன் விட்டால் அதுவும் அழகாக இருக்கும். ஓப்பன் விடும்போது கொஞ்சம் அந்த இடத்துல வயிறுலாம் எதுவும் பிடிக்காமல் இருக்கும். 2வது குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் தொந்தி இருக்கும் இல்லையா? குட்டியாக தொப்பை இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு இறுக்கம் கொடுக்காமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா விரிஞ்ச மணிக்கு இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா? பேக்கில் அந்த டாட் வந்து கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி சும்மா லைட்டாக பிடிச்சிக்கோங்க. டாட் ரொம்பவும் பிடிக்காதீங்க, சும்மா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கூட வேண்டியதில்லை, அதை விட கம்மியாகவே பிடிங்க. அந்த டாட் பிடித்தோம்னா அது ஒரு ஷேப்பு காட்டும் லைட்டாக. ஸ்ட்ரெச்சர் இல்லைன்னா கூட ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சர் மாதிரி காமிக்கும் அந்த சின்ன ஒரு தையல். உங்கள் கொடுத்த கிளாத்தில் இவ்வளோ தான் பஃப் கை வரும். கொஞ்சம் கிளாத்து நிறையா இருந்துச்சுன்னா பஃப்னு பெருசாக வைக்கலாம். ஆனால் இந்த பாப்பாவுக்கு இது போதும், இதான் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள், அழகாக இருக்குமா இல்லை
இன்னும் கொஞ்சம் பெரிய பக்கையும் வச்சா தான் நல்லா இருக்குமா நீங்களும் சொல்லுங்கள். இதில் வந்து ஜாஸ்தி ஒர்க்கெலாம் வைக்க வேண்டாம். ஏன்னா சின்ன குழந்தைங்க ஒர்க்கு எதுவும் வச்சுட்டோம்னா எதாவது பிச்சு கிச்சு வாயில் வச்சுருவாங்க. அதனால் நம்ம ஒர்க்கு வைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடணும். உள்ளே 2-3 தையல் போட்டுக்கலாம். பாப்பா வெயிட் போட்டால் பிரித்து விட்டுக்கட்டும். அந்த ஃப்ரண்டில் டாட் பிடிக்கிறதுக்கு பதில் சைடில் லைட்டாக அந்த ஸ்ட்ரெச்சர் மாதிரி அந்த பெண்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப பெண்ட் எடுத்திங்கன்னா நமக்கு அந்த இது கிடைக்காது, நல்லா இருக்காது. இல்லை லைட்டாக வெட்டிக்கோங்க. ரொம்ப வெட்டிட்டிங்கன்னா அப்புறம் பிரித்து விடும்போது அது டேமேஜ் ஆயிரும். லைட்டாக 2 துண்டு வெட்டிக்கோங்க. ஏன்னா வெட்டினோம்னா அந்த ஸ்ட்ரெச்சர் கொஞ்சம் கிடைக்கும். இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இதை கீழே வந்து இந்த இதில் தையல் போடாமல் உள்ளே மடித்து விட்டு அப்படியே எமிங் பண்ணிடுங்க. எமிங் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் பிரிக்கும் போது பிரித்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த இடம் டேமேஜ் இல்லாமல் இருக்கும். இதை நான் சும்மா ரஃப்பாக தையல் போடுறேன். நம்ம எமிங் பண்ணும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பாப்பாவுக்கு குட்டியாக ஒரு ரோப்பு ஒன்று வச்சிடலாமா? ரோப் வந்து ஒரு 10 இன்ச்சு இருந்தால் போதும். கீழே அந்த மணிலாம் வாங்கி வைக்காதீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும், இருந்தாலும் அது மாதிரி வைக்காமல் இதிலே நம்ம தைச்சிக்கலாம்.
இதுதான் குழந்தைகளுக்கு சேஃப். நமக்கு அழகாக பெரிய பெரிய மணிலாம் வைக்கிறமேன்னு நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் நல்லது, இதே வச்சுக்கோங்க. அப்புறம் பாப்பா பெருசாகணுன்னு அப்புறமாட்டி நம்ம அந்த மணிலாம் தொங்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இதை தான் எப்பயுமே குழந்தைகளுக்கு அழகு. பாப்பாவுக்கு இப்போ ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊக்கு மாட்டுற பட்டியெலாம் வந்து நம்ம அந்த கிளாத்லேயே வச்சுருங்க. ஏன்னா அந்த கிளாத் வந்து பத்தலைங்கிறதுனால நான் உள்ள லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். அதே கிளாத்தில் வச்சா நம்ம ஊக்கு மாட்டும்போது அந்த கேப்பில் வந்து லைனிங் தெரியாமல் இருக்கும். இது குழந்தைங்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 1 வயசு பாப்பாவுக்கு நான் தைச்சிருக்கேன். அதாவது நீங்களும் பார்த்துருப்பீங்களே, நம்ம அளவு எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ட்ரெஸ் வந்து இந்த குட்டி பாப்பா போட்டு காட்டுவாங்க. எந்தளவுக்கு நானும் ஃபிட்டாக தைச்சிருக்கேன், இல்லை அழகாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் மாடல் சொல்லியிருக்கேன். இதில் மேலே ஒர்க்கு வைக்கணுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. துணியிலே இன்னும் கொஞ்சம் எதுவும் டிசைன் பண்ணால் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் குழந்தைங்க பிச்சு வாயில் வைக்கிற மாதிரி எந்த ஸ்டோன் எதுவும் வைக்காதீங்க. இதுவே அழகாக இருக்கும். ஏன்னா இதுவே சூப்பராக தான் இருக்குது, கலர் கான்ட்ராக்ட்ஸாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. பஃபை மட்டும் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வைக்கணும். அது வந்து நமக்கு கிளாத்து பத்தலை இல்லையா, நல்லா வச்சுருக்கோம். போதும், இந்த 1 வயசு பாப்பாக்கு இவ்வளோ பஃபை போதும்னு நினைக்கிறேன். நம்ம போடும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1 வயசு பாப்பாவுக்கு அதாவது பட்டுப்பாட சட்டை எப்படி தைக்கலாங்கிறது பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக ஒரு மாடல் ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி பாப்பா போட்டதை பார்த்துருப்பீங்க, நல்லா அழகாக இருக்குது. இதே மாதிரி சிம்பிளாக பண்ணாலே போதும், நம்ம ஒர்க்கெல்லாம் ஜாஸ்தி வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஒர்க்கு இல்லாமலே துணியிலே நல்லா டிசைன் பண்ணுங்கள். ஏன்னா அது குழந்தைகள் வந்து ஏதாவது பிச்சு வாயில் வச்சுட்டாங்கன்னா நம்ம ரொம்ப டேஞ்சர். அதனால் ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த துணியில் நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு அது எடுக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டி பிள்ளைகளுக்கு வந்து நல்லா கலர் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது நல்லா பளிச்சுன்னு இருக்கிற கலராக எடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நல்லா டிஃப்ரெண்ட் கலராக எடுங்க. அதிலே நம்ம டிசைன் நல்லா பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பாப்பாவுக்கு பார்த்துருக்கீங்க, எப்படி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் தச்சதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.